அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விதிகளை மீறும் கோரமண்டல் போன்ற நிறுவனங்களை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழகத்தில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. விதிகளை மீறும் கோரமண்டல் போன்ற நிறுவனங்களை அனுமதிக்க முடியாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விதிகளை மதிக்காத கோரமண்டல் போன்ற நிறுவனங்களை தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அம்மோனியம் பாதிப்புக்கு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சஞ்சய் கோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் அம்மோனியம் கசிவுக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய நீரி, IIT, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், CPCL கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழு அறிக்கையில் கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே குழாயில் அம்மோனியம் எடுத்துச் சென்றதே கசிவுக்கு காரணம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டது. வேறு எந்த அம்மோனியம் நிறுவனங்களும் எண்ணூரில் இல்லாத போது கோரமண்டல் நிறுவனம் விபத்துக்கான பொறுப்பை ஏற்க மறுப்பதாகவும், கோரமண்டல் நிறுவனம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதே விபத்துக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கசிவை தடுக்க நிறுவனத்தின் உள்ளே மட்டும் தானியங்கி கருவிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், மற்ற பகுதிகளில் தானியங்கி கருவிகள் பொருத்தப்படவில்லை என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அம்மோனியம் கசிவுக்கு காரணமான கோரமண்டல் போன்ற விதிகளை மதிக்காத நிறுவனங்களை தமிழகத்தில் இனி செயல்பட அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. கோரமண்டல் நிறுவனம் தரப்பில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் நிறுவனத்தின் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதில்லை என்றும், பாதுகாப்பு நடவடிக்கையாக 35 தானியங்கி கருவிகள் நிறுவனத்தின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 150 ஒளி எழுப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், அதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கைக்கு பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை விதிகளின்படி நிறுவனம் செயல்படவில்லையா, விபத்து ஏற்படும் பொழுது தானியங்கி வசதி செயல்பாட்டில் இருந்ததா, நிறுவனத்துக்கு வெளியில் தானியங்கி செயலிழப்பு கருவி இல்லையா என்பது குறித்து கோரமண்டல் நிறுவனம் விளக்கமளிக்க உத்தரவிட்ட தீர்ப்பாயம் விசாரணையை மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.